சாதிப்பாங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் வைமு கோதை நாயகி அப்படிங்கிறவங்க 1920களிலேயே நாவல் எழுதினவங்க. எவ்வளவு ஆச்சரியம்! 1920களில் 1901 என்னமோ அவங்க பிறக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை? 5 வயசுலயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 9 வயசு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நல்ல கதை சொல்ல தெரியும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்ததுன்னு வைங்களேன், சண்டை 5 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பக்கத்து வீட்டில் என்னமா சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் உங்க மனைவிட்ட கேட்டுருங்க, 2 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி ஒரு கதை சொல்ற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்ப எல்லாருக்கிட்டே அவங்க கதை சொல்றாங்க, அதை நாடகம் மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நீ ஏன் இதை ஒரு நாவலா எழுதக்கூடாது அப்படின்னு. அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த பட்டம்மாள்னு அவங்களுடைய தோழி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க. இந்திர மோகனா என்கின்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளரின் நாவலாக அது வெளிவருகிறது. அதற்கப்புறம் அவங்க 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க. 115 நாவல் அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க எழுத பழகி, படிக்க பழகி, வாசிக்க பழகி இத்தனை நாவல்களை எழுதினார்கள் என்றால், தனக்கு முன்னால் ஒரு பாறாங்கல்லை போல பிரச்சனை வந்தாலும் தானே ஒளியாகவும் தானே சிற்பியாகவும் எவனால் மாற முடிகிறதோ அவன் அந்த பாறையை சிலையாக வடிக்க முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கிய பெண் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம பிள்ளைகளால முடியுமா? முடியாது.